சங்கத்தின் பூங்காவிலே சிங்கார நடைபோட்டு இந்த அகிலமெல்லாம் பாராட்டி அன்புடனே வரவேற்கும் தமிழின் பெருமைக்கு தெற்கே முனை முதல் திருவேங்கட வரை உன்னை போலாத மனிதர் ஒருவரும் இல்லை. தமிழே 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 உண்மை முதற்கண் வணங்கி என் தாயையும் தந்தையும் வணங்கி இங்கே குழுமி இருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர் பெருமக்களே, என்னுடன் வந்திருக்கும் சக நடிகை பெருமக்களே, ஒளிபெருக்கை அழகாக அற்புதமாக மிகச்சிறப்பாக வைத்துக் கொண்டிருக்கிற அத்தனை அன்பு உள்ளங்களே, எங்களை எல்லாம் பெருமையோடு உள்நாடும் வெளிநாடுகளுக்கு அழகுற எடுத்து சென்று எங்களுடைய மேன்மையிலே பண்பு கொள்கின்ற யூடியூப் சேனலை எடுத்துக் கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களே, எங்களை எல்லாம் அருமையோடும் பெருமையோடும் அழைத்து வந்த நாடக அமைப்பாளர் அன்பு அப்பா துணை ராஜ நடிகர் அன்பு அப்பா ராமாசாமி அப்பா அவர்களே, உங்கள் அனைவருமே வணங்கி பணியை துவக்குவோம். பாட்டு போடுறீங்க. பொன்னோவியம் என்று பேரானதோ என் வாசல் வழியாக பலவந்ததோ என் கோயில் குடிகொண்ட சிலை அல்லவோ சந்திரோதயம் ஒரு பெண்ணானேதோ செந்தாமரை குளிர்காற்றுக்கில்லாத மழை வெள்ளவோ கிளி வந்து கொத்தாத கனி எல்லவோ குளிர்காற்றுக்கில்லாத மலரல்லவோ கிளி வந்து கொத்தாத கனி எல்லவோ நிலமேகம் தருவாத நிலவேண்டவோ நெஞ்சோடு நீ சேர்ந்த பொருள் அல்லவோ என்னாலும் பிரியாத உறவல்லவோ சந்தோதயம் ஒரு பெண்ணானதோ செந்தாமரை கண்ணானதோ முத்தாரம் சிரிக்கின்ற சிரிப்பல்லவோ முழு நெஞ்சை தொடுகின்ற நெருப்பல்லவோ சங்கீதம் பொழிகின்ற மொழியல்லவோ சங்கோசம் பிறக்கின்ற வழியல்லவோ என் காதல் உயிர் வாழ இடம் தந்ததோ சந்தோதயம் ஒரு பெண்ணானதோ செந்தாமரை இரு கண்ணானதோ அலையோடு பிறவாத கடல் இல்லையே நிழலோடு நடக்காத உடல் இல்லையே நிழலோடு நடக்காத உடல் இல்லையோ இமையோடு சேராத விழியில்லையே இனத்தோடு சேராத இனமில்லையே என்னாலும் பிரியாத உறவல்லவோ இளம் சூரியன் உந்தன் வடிவானதோ செவ்வானமே
வறுமையை இட்டபடி நோவை எடுத்தடி கொப்பளிக்க வட்டல் சுமந்த மதுங்க செய்ய கொட்டை கிளங்கோ குலைங்கின்ற குவினான் வலங்கோசை வையம் பெறும் என்று சொன்னான் திருவள்ளூர் கவிச்சருக்கு வட்டி கம்பன். அந்த கம்பனுடைய வரிகளுக்கெல்லாம் மிஞ்சுகிறது இவளுடைய குரல் ஓசை. இந்த குரல் ஓசையை பார்த்தா எனக்கு ஆசை வருமா வரா? இருக்கணும்ல. இருக்குமா? போய் பார்த்து வரட்டுமா? உரிமையை கடைபிடிங்க. போகும்போது தடுத்தா அந்த காரியம் விளங்காதுன்னு சொல்லுவாங்க. கழுகு மாமலையில இருந்து வந்திருக்கேன். இல்ல கழுகு மாமலையில இருந்து வந்திருக்கேன். சரி, ஒரு முறையாவது போய் வழியை நான் பார்த்துட்டு வர வேண்டாமா? உங்களுக்கு தான் படைக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு தான் அது. ஆமா, உரிமையா இருங்க. ஓஹோ, இல்ல இல்ல கிணத்து தண்ணியை யாரும் அள்ளிட்டா போறாங்க முடியாதுல்ல அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படித்தானே? ஆமா, அப்படியே செஞ்சிருவோம். அவருடைய எண்ணத்தையும் பிரதிபலிப்பையும் என் மனதிலே உள்ள கிடக்கையே அப்படி அள்ளி வீசட்டுமா? பழைய பாட்டு பாட்டுமா இல்ல நடுத்தரமா? நடுத்தர பாட்டு. சரி, பழைய பாட்டு ஒண்ணு, நடுத்தர பாட்டு ஒண்ணு. கலவையா போட்டுருவோங்க. அதை பேசு. ஒரு நடுத்தர பாட்டு ஒண்ணு பழசு. தேன் சிந்து தேவானி உனை என்னை தாலாட்டுதே மேகங்களே தரும் ராகங்களே என்னாலும் வாழ்க. தேன் சிந்து தேவானம் துணை என்னை தாலாட்டுதே மேகங்களே தரும் ராகங்களே என்னாலும் வாழ்க. சொர்க்கங்கள் வாழ்க. தேன் சிந்து தேவானம் உனை என்னை தாலாட்டுதே. கண்ணோடு கண்கள் கவி பாட வேண்டும், கையோடு கைகள் உறவு
மேகங்களே தரும் ராகங்களே என்னாலும் வாழ்க என்னாலும் வாழ்க என்னாலும் வாழ்க. அவ்வளவு அழகாக இருக்கிறார். நன்றி நன்றி. அவ்வளவு அழகாக இருக்கும் தேவதை அலங்கார பூசணம் ஆடம்பரக விக்கிரகம் பத்திரை மாற்று பசுமன்னாலே உருக்கி வார்த்தெடுத்திட்ட எளினோட சித்திரப்பதுவே. அத்தா ஒவ்வொரு ஊரையும் ஒரு பெருமையா பேசிக்குவோம். இப்ப நம்ம வந்திருக்க நம்ம ஊருக்கு, ஆனா இந்த பக்கம் தான் நினைக்கிறேன், அது இந்த பக்கமா எந்த ஊருன்னு தெரியல. நம்ம என் அருமைக்குரிய நண்பர் இறந்து போன ஒரு ஜெயராஜன் ஒருத்தர் இருந்தார், மிருதங்க வித்துவான். அவர் ஊர் பேரு ஜமீன் கோடாங்கிப்பட்டி. அந்த ஊர்ல பொம்பளை ஆம்பளை அத்தனை பேரும் தாளம் போடுறாங்க. எனக்கு அப்ப எனக்கு எப்படி இருக்கும், உள்ள வயிறுல எனக்கு புளி கரைச்சிருச்சு. ஏன் அவ்வளவு தெளிவா அவங்க வந்து தாளம் போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா நான் வந்து தாளத்தை கொஞ்சம் கூட பிறழ்வு இல்லாம பாடணும். அப்ப ரசிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். அது தாளம் முடிஞ்ச உடனே அவ்வளவு பேர் கை தட்டினாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க கை தட்டுறது உற்சாகம் தான், ஆனா இதுல ஒரு தன்மையும் இருக்குது. அதான் பார்த்தேன், அறிவியல் உண்மையும் இருக்குது. கை தட்டுறதுனால 4448 நரம்புகளும் வேலை செய்யும். ஏன் சின்ன பிள்ளைல எங்க கை தட்டு கை தட்டு கை தட்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் நினைச்சீங்களா? அதான் காரணம். அப்ப ஒண்ணும் இல்ல, பஜனை வச்சு ஏன் கை தட்டுறோம் நினைக்கிறீங்க? ஆரோக்கியமான எந்த கனவுகளும் இல்லாம தூக்கத்துக்கு தான் சாமி இருக்கு. சாமியே பாருங்க, ரெண்டு விஷயம், ஒரு கல்லுல ரெண்டு மாங்காங்கிற மாதிரி ரெண்டு விஷயம் பண்றோம். எப்படின்னா கை தட்டுறது நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம், ஒண்ணு ஆண்டவனை ஆராதனைப்படுத்துவதற்காக கை தட்டுறோம். இந்த ரெண்டு விஷயத்தையும் செய்யணும். உங்களுக்கு வீட்டுல போய் உட்காந்துக்கிட்டு கை தட்டி உட்காந்துக்கிட்டீங்கன்னா உங்களை ஒத்துக்காகல. வழியில போறமே எங்க ஆத்தாவுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு இருக்கு, தனியா கை தட்டிட்டு உட்காந்துருக்குது அப்படிம்பாங்க. ஆனா இந்த மாதிரி இடத்துல கை தட்டினா எல்லாரோடும் சேர்ந்து தட்டுற மாதிரி இருக்கும், எங்களுக்கு பெருமை சேர்த்து கொடுத்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு நன்மை நடந்த மாதிரி இருக்கும். அதுக்காக தான் சொல்றது. நான் கை தட்டினாலும் பாடி போய்கிட்டே இருக்கேன், வேற வழி இல்லை. அதான உண்மை. ஆனா இவளுடைய அழகை என்ன மேன்மைப்படுத்தணும்னா பழசுல ஒண்ணு விட்டு பார்ப்போம். முன்னிரண்டு மலர் எடுத்து என் மீது தொடுத்தால் முக்கணியும் சர்க்கரையும் சேர்த்தெடுத்து கொடுத்தார். முக்கணியும் சர்க்கரையும் சேர்த்தெடுத்தே கொடுத்தார். எண்ணிரண்டு 16 வயது அவள் கண்ணிரண்டில் ஆடிடம்மா காதல் கொண்ட மனது. எண்ணிரண்டு 16 வயது சாதாரணமா எழுதி வைக்கல. காலலந்த நடையிலே காதலை மலர்ந்தார். என்ன காலமகள் பெற்ற மயில் இரவினில மலர்ந்தார். எந்த பெண்ணா இருந்தாலும் சாயங்கால நேரத்துல தான் பூப்படைவாகலாம். இது கவிஞர் வந்து பொய் சொல்லல. ஜாதகத்துல முன்ன பின்ன நம்ம போய் சொல்லுவோம், ஆனா கணிச்சு பார்ப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? பூ மலரும் நேரத்துலதான் பெண்ணும் பூப்படைவாள்னு பேர். இது நான் சொல்லல, அறிவியல் உண்மை. பூ மலர்றதில்ல. எந்த நேரத்தில் மலரும்? ஒண்ணு காலை நேரத்தில் மலர்ற மலர் இருக்கு, அல்லது மாலையில மலர்ற மலர் இருக்கு. இந்த ரெண்டு கட்ட நேரத்துல நீங்க ஏதாவது போய் நான் 2 மணிக்கு என் புள்ள வயசுக்கு வந்துச்சுன்னா ஒத்துக்க மாட்டான் ஜாதகக்காரன். ஏன்னா இறங்கு பொழுதோ ஏறு பொழுதுலதான் பொன் பூப்படைவாள்ங்கிறது கணக்கே இருக்குது. அதனால என்ன ஜாதகத்துல பார்த்து நீங்க ஒரு மணியை சொல்லியிருப்பீங்க, அவங்க ஒரு மணியை தான் எழுதுவாங்க. ஏன்? அதுல ஜாதகத்துல இருக்கும் அந்த கணக்கு. அதுதான் பூப்படை நேரம்
அதிகாலை நேரம், அந்தி சாயும் நேரம். அதனாலதான் காலமகள் பெற்ற மயில் இரவிலே மலர்ந்தார். எண்ணிரண்டு 16 வயது அவள் கண்ணிரண்டில் ஆடிடம்மா காதல் கொண்ட மனது. எண்ணிரண்டு 16 வயது இருவருமே நனைந்தோ. எண்ணிரண்டு 16 வயது அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. எண்ணிரண்டு 16 வயது. அவ்வளவுதான். நன்றி நன்றி. இவருடைய அழகுக்கும் மேன்மைக்கும் சத்தம் கேட்குதா? என்று ஆயிரத்து கொடுக்கும் இந்த பெண்ணை பார்க்கும்போது அஞ்சாச்சு முடிச்சிருவோமா? கேட்டேன். வாயை திறந்தீங்கன்னு டக்குன்னு முடிச்சதுக்கு நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். முதல்ல சொல்லியிருக்கேன், கொஞ்ச நேரம் பாருப்பா. இதெல்லாம் முதல்லலாம் சொல்லதுக்கு முடியலையா உங்களால? அப்பா நேரம் ஆயிடுச்சுப்பா, 3 மணி ஆயிடுச்சுப்பா, ராஜபாட்டு வரணும்னு யாராச்சும் சொன்னீங்களா? அதையும் சொல்ல மாட்டேங்கிறிய, பிளாஸ்டர் வச்சு ஒட்டிக்கிறிய. அதுதான் பிரச்சனை. இங்க பிரச்சனையா தான். ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாடுறேன். ஏன் உங்களோட மனசை கெடுக்க வேண்டாம். வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமல். வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே. நமது கதை புது கவிதை, இலக்கணங்கள் இதற்கு இல்லை. நான் உங்கள் பூமாலை. ஓ வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே. கங்கை வெள்ளம் பாயும் போது கரைகள் என்ன வேறியோ. ஆவியோடு சேர்ந்த ஜோதி பாதை மாற கூடுமோ. மனங்களின் நிறம் பார்த்த காதல் முகங்களின் நிறம் பார்க்குமா. நீ கொண்டு வா காதல் வரம் பூத்து
இது கையில் வராமலே நமது கதை புது கவிதை இலக்கணங்கள் இதற்கு இல்லை. நான் உங்கள் பூமாலை ஓ லாலா 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 நன்றி நன்றி. இவர் நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் பாடிக்கிட்டே இருந்தாலும் நேரம் போயிரும்னு பாக்குறேன், வேற ஒண்ணும் இல்ல. ஓ வசந்தராஜா தேன் சுமந்த ரோஜா உன் தேகம் என் தேசம் என்னாலும் சந்தோஷம் என் தாகங்கள் தீர்த்திட நீ பிறந்தாயோ ஓ வசந்தராஜா தேன் சுமந்த ரோஜா ஓ சொர்க்கமே பொய் பொய் என் சொர்க்கமே பெண்ணே சூடிய பூஜனமானவில்தானோ வசந்தராஜா ஏன் சுமந்த ரோஜா ஓ இதழ் நீரை தூவே என் மேகமே வா இதழ் நீரை தூவே மன்மத கோவிலில் பாலபிஷேகம் வசந்தராஜா தேன் சுமந்த ரோஜா உன் தேகம் என் தேசம் என்னாலும் சந்தோஷம் என் தாகங்கள் தீர்த்திட நீ பிறந்தாயோ ஓ வசந்தராஜா தேன் சுமந்த ரோஜா ஓ அருமையா வாசிக்கிட்டு இருக்காங்க. அதான் இதெல்லாம் ரொம்ப நம்ம ரியல்ஸா நம்ம பிறந்த உட்பாடு வந்திருக்காங்க. இதெல்லாம் நேரம் ஆகுதுப்பா. ஒரு கண்ணில் கசிய உதட்டு வழி முசல் கசிய உன்னால சில முறை பிறக்கவும் ஆனது அடியாத்தோடு விழுந்த அந்த ஆத்தோடு போவது மனம் பின்னோடுதே என்னாவதோ அத காலம் மறந்து காட்டு மரமும் பூக்கிறதே குறுக்கு சிறுத்தவளே என்ன குங்குமத்தை கரைச்சவளே நெஞ்சில் மஞ்சள் தேய்ச்சி பூனிக்கையில் என்ன கொஞ்சம் பூசைத்தாயே கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாத்துத்தாயே
மல்லிகையை ஒரு முறை சிரிச்சு பேசடியே வாயு மேலமாய வச்சு வார்த்தைகளை முறிஞ்சு புட்டு பெறல வச்சு அழுத்திய கழுத்தில கொளுத்திய வெப்பம் என்று போகலை அடிவம் போல செவப்பு இல்லை கணுக்கால் கூட கருப்பு இல்லை தீண்டும் இடம் திட்டிக்கும் இனி பாக்கி உடம்பும் செய்ய வேண்டும் பாக்கியமே குறுக்கு சிறுத்தவனே என்ன குங்குமத்து கரைச்சவளே செஞ்சு மஞ்சத்தை குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் ஆசு தாயே அனச்சவனி உயிர் மூச்சு நிறுத்து கண்மணியே ஒம்பதுக தொலைச்சு வெளியேற இன்னும் கொஞ்சம் இருக்கு என்ன மழை அடிக்கும் திரு பேச்சு வெயில் அடிக்கும் ஒரு பார்வை உடம்பு மணி புதையிற வரையில் உடன் வர கூடுமோ உசிர் என்னோடு இருக்கையில் மண்ணோடு போவதே உன் ஜீவனில் நான் இல்லையா அட கொள்ள வந்த மிருகம் கூட கொலம்பும் ஐயா உளுந்து விதைக்கையிலே புத கட்டை அடிக்கையிலே நான் அப்பனுக்கு கஞ்சி கொண்டு போகையிலே கொலுசுக்கு மரியாக என்ன கொஞ்சம் மாத்துதாய் நான் பாடம் இந்த ஒரு எப்படியெல்லாம் கை தட்டிக்கிட்டு பாடுறேன்னா விடிய விடிய பாடிக்கிட்டே இருப்பேன் அப்புறம் கதை நடக்காம போயிடும் அதான் முக்கியம் பெத்த தாயை பத்தி பாடணுமா எங்க அம்மா எல்லாம் இறந்துருச்சுப்பா அதை ஞாபகப்படுத்தாதீங்க நான் வரக்கும் தாலி இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா புது சேலை வாங்கி வந்தேன் உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதற்கா எத்தனை பிறவியோ இனி ஓ முகத்தில் நான் முழிக்க எங்க போய் தேடுவேன் அம்மா பட்டகடனே நான் எடுக்க நான் கண்ட கனவுளே நந்தவன எரிஞ்சது அந்தவன நீ என்று அப்புறந்தான் தெரிஞ்சது கஷ்டப்பட்ட காலத்திலோ கலகலன்னு சிரிச்சே உன் கண்டாங்கி சேலையிலே என் கண்ணீரை தொடச்சே தாணி இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா புது சேலை வாங்கி வந்தே உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதற்கா எத்தனை பிறவியோ இனி ஓ முகத்தில் நான் முழிக்க எங்க போய் தேடுவேன் அம்மா பட்டகடனை நான் அடைக்க அம்மா
திருநீர் பூசினகை திருநீராயானதோ எனக்கு திருநீர் பூசினகை திருநீரானதோ திரும்பி வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதோ திரும்பி வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதோ ஆத்தாடி இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா என்ன போல பாவியார இங்க வந்து போறக்கலே கொள்ளி வைக்கும் கொடுப்பினையும் எனக்கு அங்கே கிடைக்கல என்ன போல பாவியாரு இங்க வந்து போறக்கலே கொள்ளி வைக்கும் கொடுப்பினையும் எனக்கு அங்கே கிடைக்கல கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் ஏன் கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா இல்ல கடவுள் அப்போ அம்மானுதானட்டும் அம்மானுதானட்டும் ஆரிராரிராரிராரிராரிரோ ஆரிராரிராரிராரிராரி ஆரிரோ ஆராரோ ஆரிரோ ராரிராரிராரிராரிரோ ஆரிராரி எந்த மேடையிலையா என் மனசை வேதனைப்படுத்த அளவுக்கு பாட வேணாம்னு சொல்லுங்க. நான் அம்மா பாட்டு பாடுறதே இல்லை. திருப்பி இந்த ஞாபகங்கள் வரும் யாருக்கா இருந்தாலும் எனக்கும். நான்லாம் இந்த நாடகத்துறைக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்க அம்மா பக்கத்திலே இருந்தேன். நாடகத்துறைக்கு வந்துதான் இப்ப எங்கேயோ வர்றேன். எனக்கெல்லாம் உண்மையிலே டவுனுன்னா நான் புதுக்கோட்டை மாவட்டம். எனக்கு திருச்சி மணப்பாறை தவிர வேற எந்த டவுனும் தெரியாது முதல்லாம். அப்படின்னா எப்படி இருந்திருப்பேன் அதை நீங்க